தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் அதர்வ மனோஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்று சபாநாயகர் அதிரடியா ஒரு கடிதத்தை ஒண்ணு வாசிச்சாரு. அதுல என்னவாக இருக்கு அப்படின்னா, ஒரு 25 பேர் அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் போனாங்க. அதுல 21 பேருக்கு அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் வேணாம்னு சொல்லிட்டு இபிஎஸ் தரப்புல இருந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. அதையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா கொறடா உத்தரவை மீறி 4 பேரு முன்னாள் எம்எல்ஏக்கள் 4 பேரு அவங்க மேல நடவடிக்கை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்க? இல்ல, அந்த 25ல 21 பேர் வெறுமனே அந்த வாக்கெடுப்பின் போது ஆதரவு மட்டும் தெரிவிச்சாங்க. நீங்க குறிப்பிடக்கூடிய இந்த 4 பேரு தங்களுடைய பதவியே ராஜினாமா செஞ்சுட்டு போய் தாவேகாவில் சேர்ந்தாங்க. 2 சினாரியோவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக 2 சினாரியோவை நம்ம ஒரே தட்டில் வைத்து பார்க்க முடியாது. ஆக அதன் அடிப்படையில் இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நகர்வு அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க ஏற்கனவே வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்த வேலுமணி அணியோ சி.வி. சண்முகம் அணியோ அவங்க இப்போது இபிஎஸோடு ஒரு வித சமரசத்துல போயிட்டாங்க. ஆனா கட்சியை விட்டே போனவங்கள அந்த கன்சர்னோடு பார்க்க வேண்டும்ங்கிற தேவை அதிமுகவுக்கும் கிடையாது. ஆக அதன் அடிப்படையில் இந்த நகர்வு ஒரு நியாயமான நகர்வு தான். இது மேல் நமக்கு பெரிய விமர்சன பார்வை இல்லைன்னு தான் நான் சொல்ல வேண்டியது. ஓகே சார். ஆனா நீங்க சொன்ன மாரி எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், சி.வி. சண்முகமா இருக்கட்டும், இன்னுமே முழுமையாக அதிமுகல இணையவில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கிறது. ஆ கே பார்த்தீங்க அப்படின்னா, இபிஎஸ் தரப்பினருக்கும் இன்னும் அந்த சங்கட்டமா ஒரு தர்ம சங்கடம் இன்னுமே இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இன்னும் அவங்க போகாம இருக்காங்க. அப்படிங்கிற கோணத்துல பார்க்கிறதா? இல்ல இன்னுமே அவங்க டபுள் மைண்டடா தான் கண்டிப்பா இருக்காங்க இல்ல, அந்த அதிருப்தி நிச்சயம் இருக்கு. நீங்க இப்போது இபிஎஸ் அப்பர் ஹேண்ட் எடுத்த காரணத்தால் வேற வழியிலேயே அடங்கியிருக்காங்க. இபிஎஸ் ஒருவேளை வீக் ஆகி இவங்க அப்பர் ஹேண்ட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருந்திருந்தா இன்னும் ஒரு மிகப்பெரிய பிளவை அதிமுகவை இவங்க உண்டாக்கி இருப்பாங்க. வேலுமணி அணியும் சி.வி. சண்முகம் அணியும் அதற்கு வாய்ப்பளிக்காம நீங்க இபிஎஸ் அவர்கள் சுதாரித்து கொண்டு சரியான நகர்வை செய்த காரணத்தால் இவங்க வேற வழி கிடையாது, இபிஎஸ்ஐ பகைத்து கொண்டு இப்போது எதுவும் செய்ய முடியாதுங்க அடிப்படையில் சரண்டர் ஆயிருக்கலாம். ஆனா இபிஎஸ்க்கோ இபிஎஸ் அவர்கள் தரப்புக்கோ நிச்சயம் ஒரு அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். முழுமனதோடு அவர்களை இப்போது ஏற்றிருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் நாமும் சொல்ல வரோம். ஓகே. அப்போ அந்த 4 பேர் மேல நடவடிக்கை தொடரப்படும் அப்படின்னா என்ன மாதிரி நடவடிக்கைகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க அதை ஒரு குதிரை பேரமாக கட்சி தாவலாக கூட அதை கருதலாம். நீங்க அதற்கு சட்ட ரீதியாக அதிமுக எப்படி முன்னகர்த்த போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கூடுதலாக இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் ஒருவேளை இவங்களுக்கே மறுபடியும் தாவேகாவில் அதிமுகவில் ஜெயித்த இவர்களுக்கே வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் அப்போது அதிமுக இதை எப்படி அணுக போகிறது, அல்லது இவங்களுக்கு சீட்டு கொடுக்காம இவங்களை கழட்டி விட்டுட்டு தாவேகால வேற ஆட்களுக்கு வாய்ப்பு தர போறாங்களா அப்படிங்கறது எல்லாம் வைத்துதான் இவர்களுடைய நிலைமை என்ன ஆகும், இபிஎஸ் அவர்களுடைய பார்வை இவர்கள் மீது எப்படி திரும்பும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுதான் சார், இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா? அதுக்குமே அதிமுக தரப்புல இருந்து என்னவாக சொல்லப்படுது அப்படின்னா, ஸோ இவங்க 4 பேரும் இடைத்தேர்தல்ல இவங்களை நிக்க வைக்கக்கூடாது. கொட உத்தரவை மீறி அவங்க போனவங்களுக்கு அந்த இடைத்தேர்தல்ல அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, நிச்சயமா நீங்க அப்படி ஒரு அழுத்தத்தை நிச்சயம் இபிஎஸ் அவர்கள் தரப்பு கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு சபாநாயகரும் அல்லது தாவேகாவுடைய கொறடாவும் கூட அதற்கு ஒத்து போவாங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தாவேகா எந்த ஒரு நெருக்கடியையும் எதிர்கொண்டு அஃபென்ஸ் மோடுக்கெல்லாம் அவங்க போகல. எப்போதுமே டிஃபென்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே எல்லா இதிலும் தெரியாம பண்ணிட்டோம், எங்களை பார்வைக்கு வராம இது நடந்துருச்சு அப்படிங்கிற இப்படியான டிஃபென்ஸை தான் அவங்க எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போதும் ஒரு ரிஸ்க் எடுத்து வெளியிலிருந்து வந்த அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை ஒரு பேசும் பொருளாக மாற்றி மீண்டும் சர்ச்சையில் சிக்க வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் தாவேகா இவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதை தவிர்க்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் பாக்குறேன். ஓகே. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப அந்த திரும்ப 4 பேரோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? ஒருவேளை தவறு பண்ணிட்டோமோ, திரும்பவும் அதிமுகல இப்ப எப்படி சி.வி. சண்முகம், வேலுமணி அவர்கள் இணைந்து கொண்டார்களோ, அந்த மாதிரி நமக்கு கிடைக்கல அப்படின்னா திரும்பவும் அதிமுக பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, அப்படியே திரும்பினாலும் அவர்களை இபிஎஸ் ஏற்றுக்கொள்கிறாராங்கிறது இபிஎஸ் அவர்கள் கையில தான் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு போன இவர்களை பற்றி எந்த ஒரு ப்ரொஃபைலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. நீங்க சி.வி. சண்முகம்னா சி.வி. சண்முகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பரிச்சயமானவர்.
வேலுமணி அவர்கள் பரிச்சயமானவர், இன்னும் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் பரிச்சயமானவர். ஆனா இந்த ரிசைன் பண்ணிட்டு போன 4 பேர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆக அப்படியான வீக் ப்ரொஃபைல் உடையவர்களுக்கு இபிஎஸ் ஒரு சலுகை காட்டுவார் அப்படின்னு நாமும் நினைக்கல. வந்தா டம்மியா வேணா உள்ள வச்சுக்குவாரே ஒழிய அவர்களுக்கு இருந்த பொறுப்பை மீண்டும் அவர்கள் கைக்கு இபிஎஸ் கொடுப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச சந்தேகம் தான். ஓகே. ஆனா ஒருவேளை இப்ப நீங்க சொன்ன மாரி தாவேக்காவினர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இது குடுப்போம், வாய்ப்பு குடுப்போம்னு சொல்லி குடுத்தாலும், அதே 4 பேர் அதே தொகுதியில நிக்கிறாங்க அப்டின்னா, மக்கள் திரும்பவும் அவங்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்போ அதிமுக ரெட்டை சின்னத்துல நின்றுப்பாங்க. இப்போ விசில் சின்னத்துல நிக்கிறப்போ மக்கள் எப்படி அத அணுகுவாங்கன்னு நெனைக்கிறீங்க? இல்ல அதான் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு யாரு வேட்பாளரா இருந்தாலும் கவலை இல்ல. அங்க வேட்பாளர் ஆனா பெண்ணாங்கிறத பத்தி அவருக்கு கவலை இல்ல. வேட்பாளர் அவங்க தொகுதியை சார்ந்தவங்களாங்கிற கவலை இல்ல. நாங்க விசில் சின்னத்துல போடுறோம். அந்த விசில் சின்னத்து பக்கத்துல யாரு பேர் இருந்தாலும் எங்களுக்கு சிக்கல் இல்ல அப்படிங்கிற அடிப்படையில் தான் நடந்து முடிந்த தேர்தலில் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அங்க யாரா இருந்தாலும் மக்களுடைய அணுகுமுறை ஒரு மக்களுங்கிறத தாண்டி விஜயனுடைய ரசிகர்கள், அந்த ரசிகர்களால் வலியுறுத்தி ஓட்டு போட வைக்கப்பட்ட மக்கள், இவர்களுக்கு வேட்பாளரை பற்றி கவலையே இல்லைங்கிறத நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி இருந்தா நீங்க கொளத்தூர்ல நீங்க அத்தனை நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கும் கூடுதலாக கொளத்தூருக்கும் வழங்கிய ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வாக்களிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக விழுந்த வாக்கு தாவேக்காவை சார்ந்த அந்த நபருக்கு விழுந்த வாக்கு கிடையாது, விசில் சின்னத்துக்குன்னு விழுந்த வாக்கு தான். ஆக இனி எத்தனை தேர்தலுக்கு வந்தாலும் விசிலுங்கிற சின்னத்துக்கு தான் வாக்கே ஒழிய அங்க யார் நிக்கிறா, அவங்களுடைய ப்ரொஃபைல் என்ன, நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற எந்த பார்வையும் இன்றைய தாவேக்கா ஆதரவு மனதில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடையாதுன்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல சார். ஏன் கேட்கிறேன்னா, இப்ப அந்த தொகுதியில அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கங்கிறப்போ, ரெட்டை இல சின்னத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள், அந்த தொகுதி மக்கள், அதாவது தாவேக்கா வேணாம், அதிமுக தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ, அவங்க எப்படி அந்த தாவேக்கா வேணாம்னு தாப்பா அதிமுகவுக்கு போட்டோம். திரும்பவும் எப்படிப்பா நாங்க போடுவோம்? அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? இல்ல அதான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு இந்த 4 பேர் ஜெயிச்சாங்க இல்லைங்களா, அந்த ஓட்டர்ஸ் நிலைப்பாடை மாத்திக்க மாட்டாங்க. நான் சொல்றது தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல போன தேர்தல்ல தோத்த வேட்பாளருக்கு, அந்த வாக்குகளை கண்ண மூடிக்கொண்டு அதிமுக வேட்பாளருக்கும் இந்த தாவேக்கா ஆதரவு மனநிலை மக்கள் போடுவாங்கன்னு தான் நான் சொல்றேன். மற்றபடி அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க மீண்டும் அதே வேட்பாளர் இன்னைக்கு வேற கட்சிப்பா அப்படிங்கும் பட்சத்துல அந்த வாக்குகளானது தாவேக்காவுக்கு போகாது. அது நிச்சயம் அதிமுக சார்பில் யார் நிற்க வைக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு போடலாம், அல்லது திமுக சார்பில் இருக்க வைக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு மன்னிக்கணும் வேட்பாளருக்கு அந்த ஓட்டு போய் சேரலாம். நீங்க சொன்ன மாதிரி கேண்டிடேட் சேஞ்ச் ஆகுறதுனால அந்த கேண்டிடேட் எங்க போனாலும் இந்த ஓட்டுகளும் ஃபாலோ ஆகாது. நிச்சயம் நீங்க சொன்னது மாதிரி அதிமுக ஆதரவு மனநிலையுடைய மக்கள் அந்த வாக்குகளை தாவேக்காவில் இருக்கக்கூடிய அதே வேட்பாளருக்கு நிச்சயம் போட மாட்டாங்க. நான் சொன்னது இதைத்தான் நான் சொன்னேன். தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இப்போது அதிமுக பழைய வேட்பாளர்கள் வந்து நின்னாலும் ஓட்டு போடுவாங்கன்னு தான் நான் சொன்னேன். அதிமுக ஓட்டு போட்டவங்க தாவி கொண்டே அங்க போட மாட்டாங்க. இப்போது புதிதாக யார் அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு போய் விழுகும். ஓகே. அப்ப இடைத்தேர்தல் யாருக்கு சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ சாதகமா திரும்பவும் விசில் சின்னத்தை தாவேக்காவுக்கு தான். நீங்க அப்ப தாவேக்காவுக்கு திமுக தான். நீங்க அங்கேயே அதிமுக ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருந்திருக்காங்கிறது நமக்கு தேர்தல் முடிவுகள் காட்டுது. ஆக அப்படி இருக்கும்போது அங்கே மறுபடியும் தாவேக்கா அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்களாங்கிறது நமக்கு கேள்விக்குறிதான். அதுவும் இப்படி ஒரு கோமாளித்தனமான ஆட்சியை கடந்த 1 மாசமாக நடத்தி இருக்கும் பட்சத்தில் மக்களுக்கு எந்தவித குறைந்தபட்ச திருப்தியும் ஏற்படலை எந்த மட்டத்திலும். நீங்க இதுவே போன ஆட்சியை எடுத்துட்டீங்கன்னா அந்த 1 மாசத்துல அத்தனை அறிவிப்புகள். ஆக அப்போது ஒரு நல்ல எண்ணம் மக்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா இந்த 1 மாதத்தில் அப்படி எதுவுமே இல்லையே. பரவாயில்லப்பா, நம்ம நம்பி ஓட்டு போட்டோம், அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிறந்த ஆட்சி, நம்ம எதிர்பார்ப்பை மிஞ்சிய ஆட்சி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் கூட அந்த மக்களுக்கு கிடையாது. ஆக அப்படி இருக்கும்போது தாவேக்காவுக்குத்தான் ஒரு சேலஞ்சிங்கான தேர்தலாக இது நிச்சயம் அமையும். நீங்க மீண்டும் அந்த 4 இடங்கள்லயும் தாவேக்கா தோற்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தாவேக்கா மீது அதிருப்திக்குள்ளா இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகே. ஆனா இப்ப திமுக சொல்றது அதுதான் இல்லையா? இப்ப 3 மாதத்திலே தாவேக்கா வந்து கவிழ்ந்துரும், ஆட்சி கவுந்துரும் அப்படின்னு சொல்றப்போ, திமுக இன்னும் நம்மளால பார்க்க முடியுது. ஜென்சி அந்த இயக்கம் நெறைய இயக்கம் பண்ணிட்டு வராங்க. எல்லா உள்ளாட்சி தேர்தலும் மையப்படுத்தி அவங்க நெறைய பண்ணிட்டு இருக்கத பார்க்க முடியுது. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இன்னும் சாதகமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி பார்க்க முடியுதா? திமுகவிற்கு இன்னும் சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த 5 தொகுதி. இது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க கூட நாங்க திமுக தோக்கணும்னு நினைச்சு ஓட்டு போடல, ஒரு ஓட்டுல என்ன ஆயிர போகுதுன்னு தான் நாங்க ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற இந்த பார்வை தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட மக்களிடமும் இருந்துச்சு.
ஆக ம். அப்படி இருக்கும்போது இந்த முறை நம்ம சரியான முடிவை எடுக்கணும் அப்படிங்கிற அலர்ட்டோடு மக்கள் இருப்பாங்க அப்படின்னு நிச்சயம் நாம் நம்பலாம். ஆக நீங்க அந்த ஓகே. வகையில் திமுக, அதிமுக எல்லாத்தையும் விட பெரிய ரிஸ்க் தாவேகாவுக்கு தான். ஓ! ஓகே. நிச்சயமா சார். எங்க நேயர்களுக்கு பல்வேறு தகவல ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி.